வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய். இன்றைக்கி நம்ம இட்லி பேட்டரில் எப்படி ஜிலேபி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. 10 மினிட்ஸில் செஞ்சு உடனே ஸ்வீட் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த எடுத்த கப்லேயே 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அதிர்ஷ்டம் அதுக்கெல்லாம் பாகு பதம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேவையில்ல. கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருந்ததுன்னா போகணும். பிசுபிசுப்பு தன்மை இருந்ததுனாவே உங்களுக்கு ஜிலேபி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஆக்சுவலாக மைதா மாவில் நம்ம செய்வோம். இது ரொம்ப ஈஸியாக மாவு, இட்லி மாவு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் நம்ம ரெடியாக வச்சுருப்போம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நமக்கு தோன்றப்ப டக்குன்னு ஒரு 2 கரண்டி எடுத்திங்கன்னா போதும். மோர் தேன் 15 மேலே உங்களுக்கு சின்ன சின்ன ஜிலேபி வந்துக்கும். எப்படி அவுட்கம் வருதுன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், ஒரு 2 குழி கரண்டி அளவு நான் மாவு, இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மாவாக இருக்கணுங்க, பழைய மாவு எடுக்காதீங்க. அதில் கொஞ்சம் லெமன் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஜிலேபி கலர் வர்றதுக்காக. ஒரு பிஞ்சு தான் போட்டு அதை தண்ணியில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பேக்கிங் சோடா, இந்த கலரிங் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அமேசிங்காக. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. எல்லோரும் செஞ்சதை நான் இதில் அவுட்கம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், பார்க்கலாம். இப்போ அந்த சுகர் சிரப் கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லைட்டாக அந்த சோர்னஸ் புளிப்பு வரும் இல்லைங்களா ஜிலேபியில், அதுக்காக தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும், ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காவை சுகரில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு ஏலக்காய் பிடிக்காது, அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதுக்கு பதில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அதையும் பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ரொம்ப உங்களுக்கு அந்த பிசு வராமல் லைட்டாக வந்தால் போதும். நல்லா ஒரு பாயில் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, அதுவே போதுமானது. சிரப்பு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. என்ன செய்யணும், ஸ்வீட்டு எதனா சாப்பிட்றதுக்கு செய்யணுமே ரொம்ப லாங் ப்ராசஸாக எடுத்தோமா மாவு எடுத்தோமா கலந்தோமா விட்டோமானிட்டு ஜிலேபிக்கு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் பால் பேக்கெட் இருந்ததுன்னா அந்த பால் பேக்கெட்டில் கூட நீங்கள் இந்த மாவு போட்டுட்டு நீங்கள் கீழே கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரி சாஸ் பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலில் நான் இந்த மாவு பேட்டரை ஊற்றிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஆர்டினரி பால் பேக்கெட்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பேக்கெட்லேயோ நீங்கள் ஜிலேபியை பிழிஞ்சிக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பாட்டில் அளவு தான் நான் 2 கரண்டி தான் எடுத்தேன். அதுக்கே மோர் தென் 15 ஜிலேபி கிடச்சிது, ரொம்ப சின்ன சின்ன ஜிலேபி. இப்போ சுகர் சிரப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெய் ஒரு சைடு, அதே டைமில் கன பாத்திரத்தில் நீங்கள் எண்ணெயை வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். நல்லா சிம்மில் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரிஞ்சு போயிடும். பாருங்கள், நான் எவ்வளோ ஹாட்டான அப்புறம் போட்டுட்டேன். இந்த மிஸ்டேக்கையும் சேர்த்து காமிக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. அகெயின் இன்னொரு முறை நான் போடுறேன். அந்த ஷேப் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரலை, இருந்தாலும் அது ஜிலேபி மேலே வருது. ஹாஜா 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 ஹாஜான்னா தான் வரும் போல் தெரியுது. நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி விடுங்க. இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எல்லாமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. நான் சின்ன சின்னதாக போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். பட் இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாட் பேட். ஃபஸ்ட் டைம்ன்றப்ப எல்லாமே ட்ரையல் பண்ணி தான் நம்ம அவுட்கம் வரும். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. நம்ம போய் கடையில் வாங்கிட்டு எந்த எண்ணெய் அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு செஞ்சியாக சாப்பிட்லாம். சாப்பிட்ற லன்ச் டைம்லேயே நான் ஒரு 10 மினிட்ஸில் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த ஜீராவில் சூடாக எடுத்துகிட்டு, ஜீரா கொஞ்சம் நல்லா வார்ம்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் போடணும். அதில் ரொம்ப சில்லுன்னு இருந்துன்னா அது அப்சர்வ் ஆகாது. நீங்கள் சுட சுட எடுத்து எப்படி குலோப் ஜாம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அப்படியே 2 சைடு நீங்கள் டிப் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சிட்டிங்கனாவே போதும். நிறைய நேரம் அதில் ஊறணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஜஸ்ட் கோட் ஆனால் போதும், எடுத்து சாப்பிட்டுடலாம். நல்லா கை தெரிஞ்சவங்க அந்த கரெக்டாக அந்த ஜிலேபியோட இது வரும். ஜஸ்ட் இது ஒரு ட்ரையல் தான். பாருங்கள் எப்படி வங்கியாக வருது பாருங்கள் ஜிலேபி. இன்ஸ்டெட் ஆஃப் ஜிலேபி இது ஜாங்கிரி மாதிரி போயிடுச்சு.
ஒன்று விட்டுட்டு அது மேலே எழுந்து வர்றப்ப இன்னொன்று விடுங்க, இல்லைனா எல்லாம் போய் அடியில் அப்படியே ஸ்டிக்கினஸாக ஒட்டிக்குது. ஆக்சுவலாக ஆயில் வந்து முக்கால்வாசி ஃபுல்லாக ஊற்றிருக்கணும், அப்போ தான் மேலே வந்து அழகாக அந்த ஜிலேபி வரும். நான் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊற்றுறப்ப கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயாச்சும் ஊற்றிட்டு செய்யுங்க. உங்களுக்கு நல்லா மேலே ஃப்ளோட் ஆகி ஜிலேபி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் வந்தது எனக்கு ஜிலேபியோட கலரு. இதுதான் ஒரிஜினல் ஒன்று. ஆனால் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வரும் இல்லையா ஜிலேபியில், ஜாங்கிரி சாஃப்டாக இருக்கும். கிறிஸ்பினஸ் வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி பிரேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக இருந்ததுங்க டேஸ்ட்டாக. ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் கிடைக்கிறது நமக்கு அதிசயம் தானே. சீக்கிரமாக எடுத்து மாவுன்னு நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் ஸ்வீட் செய்யணும், சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா உடனே போங்க, எடுத்து செய்யுங்க. டேஸ்டி யம்மி ஜிலேபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஹீட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.